வாரம் ஒரு சமையல் குறிப்பில் இன்று நாம் காண இருப்பது மரவள்ளிக்கிழங்கு தோசை. சொல்பவர் திருமதி லக்ஷ்மி கலா, பொள்ளாச்சி. வணக்கம் தோழிகளே. இன்று மரவள்ளிக்கிழங்கு தோசை செய்முறை. மரவள்ளிக்கிழங்கு ஒரு ஜான் வைத்து கொள்ளவும். இரண்டு டம்ளர் புழுங்கரிசி வைத்து கொள்ளவும். சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், 1/4 மூடி தேங்காய், உப்பு தேவைக்கேற்ற. மரவள்ளிக்கிழங்கை பொட்டு நீக்கி பொடிப்பொடியாக கழுவி, பொட்டு நீக்கி கழுவி பொடிப்பொடியாக நறுக்கி கொள்ளவும். பிறகு புழுங்கரிசியை நன்கு 2 மணி நேரம் ஊற வைக்கவும். ஒரு மிக்சியில் ஊற வைத்த புழுங்கலரிசி, பொடிப்பொடியாக நறுக்கிய மரவள்ளிக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1/4 மூடி தேங்காய் துருவி கொள்ளவும். அதை போட்டுக்கொள்ளவும். உப்பு தேவைக்கேற்ற. இது நன்கு தோசை மாவு பதத்திற்கு அரைத்து கொள்ளவும். பிறகு 4 மணி நேரம் மாவை ஊற வைத்து தோசை சுடலாம். நன்கு சுவையாக இருக்கும். எத்தனையோ வகை தோசை இருக்கின்றன, அதில் இது ஒரு தோசை. செய்து பாருங்கள். நன்றாக இருக்கும், சுவையாக இருக்கும்.